Hi students, today we are going to see Economics Unit 2 Globalizations and Trade. நம்ம உலகளாவிய ட்ரேட் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Unit 2 Globalization and Trade. In this lesson we are going to learn to know the meaning and history of globalization, to know the trade and traders in South India and historical perspective, to know the evaluations of growth of MNC, to know the fair trade practice and WTO, to understand this impact and changes of globalization. குளோபலைசேஷனுடைய ஹிஸ்ட்ரி எப்படி அது உருவாச்சு, அது எப்படி சவுத் இந்தியாவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எம்என்சிலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோடைய க்ரோத் என்ன அப்படிங்கிறது ட்ரேடு பற்றிய முக்கியமான விஷயங்களை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லெட் அஸ் see. இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், எல்பிஜி அப்படின்றது அது சொல்லியிருக்காங்க. ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னா யார் வேணாலும் லிபரலாக இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்கிறது, எந்த கண்ட்ரியிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது லிபரலைசேஷன். ப்ரைவேட்டைசேஷனாக எல்லாமே கவர்மெண்ட் கையில் வச்சுக்காமல் ப்ரைவேட்டைஸ்டாக கொடுக்குறது. குளோபலைசேஷன்னா வேர்ல்ட் ஃபுல்லாக ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதான் எல்பிஜி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹவ் பிகம் அ மச் டாக்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அமாங் பொலிட்டீஷியன்ஸ், எக்கனாமிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ்மென் இன் மாடர்ன் டேஸ். ஸோ இப்போ சமீபமாக இந்த மாடர்ன் டேஸில் இந்த எல்பிஜியை பற்றி நிறைய பேர் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. These three expressions are the supporting pillar of which the edifice of new economic policy of our government has been erected and implemented in 1991. So 1991ல நம்ம நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்றத நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியோடைய பில்லர்ஸ் என்ன அப்படின்னா இந்த மூணு விஷயங்கள் தான், எல்பிஜி தான். ஸோ 1991ல கொண்டு வராங்க. Globalization is a process of integrating various economies of the world without creating any barriers in the free flow of goods. So globalization அப்படின்னா என்னன்னா, மற்ற வேர்ல்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிஸ் வேர்ல்டில் இருக்கிற எல்லா எக்கனாமிஸும் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல், வித்தவுட் எனி பேரியர்ஸ் அப்படின்னா தடைகள். ஸோ எந்த தடைகளும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற மொத்த எக்கனாமிஸ் ஃப்ரீயாக அந்த கூட்ஸு, சர்வீஸு, டெக்னாலஜி, கேபிட்டல், இது எல்லாமே ஹியூமன் கேபிட்டல், லேபர், எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய எக்கனாமிஸை க்ரோத் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். தடைகள் இல்லாமல் இன்கம் அண்ட் அவுட் கோயிங்ஸ் பண்ணிக்கலாம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அண்டர் குளோபலைசேஷன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்டகிரேட்டட். ஸோ இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க. குளோபலைசேஷன் இஸ் தி இன்டகிரேஷன் ஆஃப் அ கண்ட்ரி, இன்டகிரேஷனாக எல்லாம் ஒன்றா சேர்த்துறது வித் தி வேர்ல்டு எக்கானமி. ஸோ வேர்ல்டு எக்கானமி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே எல்லா கண்ட்ரீஸையும் ஒன்றா சேர்த்துன ஒரு கான்செப்ட் தான் குளோபலைசேஷன். இன்டகிரேஷனாக ஒன்றா சேர்த்துறது. ஸோ கண்ட்ரீஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணாங்க வேர்ல்டு எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். Basically, globalization signifies a process of internationalization plus liberalization. So, globalization அப்படின்றதுல இன்டர்நேஷ்னலைசேஷனும் இருந்தது, எல்லா நேஷன்ஸும் ஒன்றா சேர்ந்தது. அதோட மட்டும் இல்லாமல் லிபரலைசேஷன், அதாவது ஒவ்வொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப லிபரலாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற இதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன், இந்த குளோபலைசேஷன் அப்படின்றது எப்படி உருவாச்சு அதோடைய ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. த டேர்ம் குளோபலைசேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை ப்ரொஃபஸர் தியோடர் லெவிட் அப்படிங்கிறவர் தான் இந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் கேன் பி டிஸ்கஸ்ட் ஆன் 3 stages. ஸோ இது 3 ஸ்டேஜில் சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷனில் ஸ்டேஜ் 1 ஆர்கியா குளோபலைசேஷன், ஸ்டேஜ் 2 ப்ரோட்டோ குளோபலைசேஷன், 3 மாடர்ன் குளோபலைசேஷன். ஆர்கியா குளோபலைசேஷன், ஆர்கியாக்குனாவே அந்த பழமை, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஆர்கியாலஜி அப்படின்றது அந்த தோண்டி எடுப்போம் இல்லையா, அந்த பழமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்றது ஆண்ட்ரியூ கண்டர் ஃப்ராங்க் ஆர்கியூட் தட் அ ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் ஹேஸ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் த ரைஸ் ஆஃப் ட்ரேட் லிங்க்ஸ் பிட்வீன் Sumer and Indian Valley civilization in the 3rd million BC. So 3rd million BCலேயே இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணது யாருன்னா ஆண்ட்ரி கண்டர் ஃப்ராங்க் அப்படிங்கிறவர். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுமர் அப்படிங்கிற நாட்டுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் இடையில குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அந்த காலத்திலேயே, 3rd million BCலேயே இருந்தது அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. அண்ட் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைஸ்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சர் நோன் அஸ் ஆர்கியா குளோபலைசேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப பழமையான
early அப்படின்னும் போது ரொம்ப பழமையான இதை தான் வந்து பழமையாக நடந்திருக்கக்கூடிய அந்த குளோபலைசேஷனை தான் வந்து நம்ம ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸிஸ்டட் டியூரிங் த ஹெலனிஸ்டிக் ஏஜ். ஸோ எந்த பீரியட்லேருந்து இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஹெலனிஸ்டிக் ஏஜ் அப்படிங்கிறதுலேருந்தே இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். வென் கமர்ஷியலைஸ்ட் urban centers were focused around the axis of Greek culture over a wide range that stretches from India to Spain. ஸோ இந்தியாவிலேருந்து ஸ்பெயின் வரைக்கும் இந்த urban centersலாம் எப்போ கொண்டு வராங்களோ இந்த க்ரீக்குடைய கல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணி எப்போ இந்தியா டு ஸ்பெயினில் வந்து இந்த ரேஞ்ச் கொண்டு வராங்களோ அப்போலேருந்தே இந்த குளோபலைசேஷன் வந்து இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ஸ்பெயின் வரைக்கும் வரக்கூடிய அந்த சிட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா, ஏத்தென்ஸ், ஆந்தியோச் அப்படிங்கிற சென்டர்ஸ்லாம் வந்து அப்பயே இருந்திருக்கு. அர்பன் சென்டர்ஸ்ன்றது பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு சென்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் இந்தியாவிலேருந்து ஸ்பெயினுக்கு வர அந்த கேப்பில் இந்த 3 இடங்களையும் பார்த்தீங்கன்னா அர்பன் சென்டர்ஸாக இருந்தது. எப்போது 3rd மில்லியன் பிசிலேயே இருந்தது அர்பன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ப்ரூஃப் இந்த ஆர்கியா குளோபலைசேஷன் ஒன்று நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. An early form of globalization in the trade link between the Roman Empire, Parthian Empire and Han dynasty made the commercial link between these powers inspired the development of the Silk Road. ஸோ இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்னா, சில்க் ரோடு அப்படின்றது உருவானதே இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் பண்ணாங்க. ஸோ எந்த எம்பையரெல்லாம் இந்த சில்க் ரோடு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னா ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர், ஹான் டைனாஸ்டி அப்படிங்கிற இவங்க எல்லாருமே அந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கடைப்பிடிச்சதுனால தான், அந்த கமர்ஷியல் லிங்க் இருந்ததுனால தான் இந்த சில்க் ரூட் அப்படிங்கிறதே ஒன்று உருவாச்சு அப்படின்றாங்க. The Islamic Golden Age was also an important early stage of globalization. So Islamic உடைய கோல்டன் ஏஜையும் கூட இந்த குளோபலைசேஷனுடைய early ஸ்டேஜில் தான் நடந்தது. The advent of the Mongol Empire, though de-establishing to the commercial centers of the Middle East and China, greatly facilitated travel through the Silk Road. So இந்த சில்க் ரோடை பயன்படுத்தி மங்கோல் எம்பையரும் கூட இவங்க அட்வென்ட் பண்ணியிருக்காங்க. அட்வென்ட் பண்ணி இந்த கமர்ஷியல் சென்டர்ஸ் மிடில் ஈஸ்ட்லையும் சைனாலையும் இருந்த இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த அர்பன் சென்டர்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க இந்த சில்க் ரோடு அப்படிங்கிற அந்த ரோடை பயன்படுத்தி. தீஸ் ப்ரீ மாடர்ன் ஃபேஸ் ஆஃப் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ஆர் சம்டைம்ஸ் நோன் அஸ் ஆர்கியா குளோபலைசேஷன். ஸோ மாடர்ன் ஃபேஸுக்கு முன்னாடி ப்ரீ மாடர்ன் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடர்ன் ஃபேஸ்க்கு முன்னாடியே ஏற்படுத்தக்கூடிய இந்த குளோபல் எக்ஸ்சேஞ்ச் திங்ஸ் எல்லாம் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன். The next phase is known as growth. So archaea globalization அடுத்த phase தான் வந்து proto globalization. It was characterized by the rise of maritime European empires. ஸோ எப்போ கடல் பயணங்கள், இங்கே maritime என்னும்போது கடல் பயணங்கள், இங்கே நம்ம ஆர்கியா குளோபலைசேஷன் பார்த்தது எல்லாமே தரை வழியாக தான், அந்த அங்கே சில்க் ரோடு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது வந்து கடல் பயணங்கள் எப்போ யூரோப்பியன் எம்பையர் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போலேருந்து இந்த ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. எப்போனா 16th and 17th சென்ச்சுரியிலன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் த போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் எம்பையர்ஸ் அண்ட் டச் அண்ட் பிரிட்டிஷ் எம்பையர்ஸ். ஸோ இந்த maritime யூரோப்பியன் எம்பையர்ஸில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், டச்சு, பிரிட்டிஷ். இந்த போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் வந்து 16th சென்ச்சுரிலையும், டச்சு, பிரிட்டிஷ் வந்து 17th சென்ச்சுரிலையும் இந்த மேரிடைம் பயணம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த 17th century globalization became private business phenomenon like East India Company founded in 1600. ஸோ 1600ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ப்ரைவேட் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ். அதுதான் குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ப்ரைவேட்டைசேஷனும் அங்கே வந்துருச்சு. described as the first multinational company. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். எப்போ அதை கொண்டு வராங்கன்னா 1600லேயே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தி ஃபர்ஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபவுண்டட் இன் 1602 வேர் எஸ்டாப்ளிஷ். ஸோ 1600ல் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வராங்க. 1602ல் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா ப்ரைவேட்டைசேஷனும் அந்த குளோபலைசேஷனில் இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப். இன் 16th century Portuguese started establishing trading post from Africa to Asia and Brazil. ஸோ ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வராங்க, ஃபேக்ட்ரிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போனா 16th centuryல யாருன்னா போர்ச்சுகீஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஏஷியா, பிரேசில். ஸோ இந்த நாடுகள்லாம் இவங்க வந்து அவங்களுடைய அந்த ஃபேக்ட்ரிஸை வந்து அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து குளோபலைசேஷன்ன்றது அப்போ இருந்திருக்கு அப்படின்றதுக்கு உண்டான ப்ரூஃபாக சொல்கிறாங்க. மாடர்ன் குளோபலைசேஷன். த 19th century witnessed the advent of the globalization approaching its model form. ஸோ 19th centuryல தான் வந்து மாடர்னான ஒரு குளோபலைசேஷன் கொண்டு வந்துக்குண்டான ஒரு அட்வென்ட்டாக இருந்திருக்கு. பிட்வீன் த குளோபலைசேஷன் in the 19th and in the
20th century there are significant differences. So 19th centuryல இருந்தக்கூடிய குளோபலைசேஷனுக்கும் 20th centuryல இருக்கக்கூடிய குளோபலைசேஷனுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. there are two main points. ஸோ இந்த 19th century 20th century நடந்த குளோபலைசேஷனுக்கு என்ன வந்து டிஃப்ரென்ஸ்னால் 2 பாயிண்டில் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஒன் இஸ் த global trade in his centuries as well as the capital investment economy. ஸோ அந்த செஞ்சுரியில் கேபிட்டலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்கனாமியில் இவங்களுக்கு வந்து குளோபலைசேஷன் நடந்துட்டு இருந்தது, குளோபல் ட்ரேட் நடந்துட்டு இருந்தது. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அனதர் ஒன் இஸ் அ குளோபல் ட்ரேட் இன் தி 20th century. ஸோ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷேரிங் இருந்தது. ஷோஸ் தி ஹையர் ஷேர் ஆஃப் அ ட்ரேட் இன் மர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன். ஸோ மர்ச்சன்ட் வியாபாரிகள் ப்ரொடக்ஷன் பண்ணதை கொண்டு வந்து இந்த 20th centuryயில் மாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கானமி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே அவங்க தயாரித்த பொருள்களையே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சர்வீஸும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேட் பை மல்டிநேஷ்னல் ஃபர்ம்ஸ். ஸோ மல்டிநேஷ்னல் ஃபேக்ட்ரிஸ் ஃபர்ம்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாடர்ன் குளோபலைசேஷனில் இவங்க கொண்டு வந்துட்டாங்க 20th century. அதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஒன்று ஃபஸ்ட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கானமி இருந்தது. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மர்ச்சனுடைய ப்ரொடக்ஷன்ஸே வந்து அவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சர்வீஸ் எல்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இந்த செகண்ட் பாயிண்ட். Multinational trade contracts and agreements have been signed like the General Agreement on Tariffs and Trade. ஸோ எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாடர்ன் ஃபார்மில். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து GATT, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அக்ரிமெண்ட்டில் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் மல்டிநேஷ்னல்ஸ் உடைய இதை அவங்க வந்து சைன் பண்ணுறாங்க. அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO இந்த ஒரு இதையும் வந்து சைன் பண்ணுறாங்க. From 1890 and up to World War I, instability trade was a problem. So World War I period 1890லேருந்து World War I முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருந்தது, ஒரு நிரந்தரமான இல்லாமல் இருந்தது, இன்ஸ்டெபிலிட்டியாகவே இருந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது ட்ரேடிங்கில், வியாபாரம் பண்ணுறதுல. But in the post-war period, there has mostly been economic expansion which leads to stability. ஆனால் World War Iக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம் இருந்தது, எக்கனாமி வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு, ஒரு ஸ்டெபிலிட்டியும் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. டெக்னாலஜி சேஞ்சஸ் ஹவ் காஸ்ட் லோயர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ டெக்னாலஜி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அண்ட் இட் டேக்ஸ் ஜஸ்ட் அ ஃபியூ ஹார்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் கியூட்ஸ் பிட்வீன் காண்டினென்ட்ஸ் டுடே. ஸோ ஒரு காண்டினென்ட்லேருந்து ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்க்கு சில மணி நேரத்திலேயே வந்து அந்த கூட்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ வசதிகள் வந்து வந்துருச்சு. Thanks for watching my video. Take care.